இந்த படத்தை எனக்கு பார்க்கணும்னு தோணலைங்க. இந்த போஸ்டர்லாம் பார்த்தேன் லீடர். ஓ! 2வது படம் வேற நடிக்கிறாரா? அப்படின்னு நான் போனேன். நான் அப்படிதான் கடந்து போனேன். கடைசியில பார்த்தா சின்ன பசங்க, குட்டி பசங்க எல்லாருமே படம் நல்லா இருக்காம்ப்பா. வாக்கிங் போகும்போது, படம் நல்லா இருக்கு சார். பார்க்கலையா சார்ங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? இல்லங்க படம் ஃபேமிலியா பார்க்குறாங்களாங்க. லேடீஸ்லாம் பார்க்குறாங்களாங்க. படம் பயங்கர ஆக்ஷனா இருக்காம். படம் நல்லா விறுவிறுப்பா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. விறுவிறுப்பா இருக்கா? என்னங்க சொல்றீங்க? நேத்து நைட்டு போனா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு. அண்ணாச்சி அதிரடி ஆக்ஷன்ல ரசிகர்களை திருப்திப்படுத்திட்டாரு. அதுல ஒரு டயலாக் சொல்லுவாரு. நான் இன்னைக்கு என் கஸ்டமருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு தியேட்டர்ல பயங்கரமா கை தட்டுறாங்க. எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுச்சு. ஏன்னா அவரு சரவணா ஸ்டோர்ல கஸ்டமர்ஸ்க்கு நான் என்னைக்கு அப்பயும் பாருங்க அவர் சரவணா ஸ்டோருக்கான அந்த விளம்பரத்தை பண்ணாரு அவரு. எனக்கு அது புரியல. ஆனா தியேட்டர்ல கத்துனாங்க. ஏன்னா அதுல இருந்து ஆள் வந்திருக்கலாம் மேபி. நான் கஸ்டமர்ஸ்க்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறாரு. தியேட்டர்ல கை தட்டாங்க. இத்தனைக்கும் அவர் அதை ஒரு ஹீரோயிஸ் லாங்குவேஜ்ல கூட சொல்ல ரொம்ப இயல்பா தான் சொன்னார். நான் எப்பவும் என் கஸ்டமர்ஸ் ஏமாத்த மாட்டேன். டக்குன்னு எல்லாருக்கும் அந்த ஜவுளி கடை, பாத்திர கடை இதெல்லாம் நினைவு கொடுத்தது போல கை தட்டுறாங்க.